أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நிறைந்த இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய பேரருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய கடமையான நோன்பை நோற்றவர்களாகவும் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நல் அமல்களையும் நற்காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாக நன்மையை எதிர்பார்த்து நாம் இந்த ரமலான் மாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் நம்முடைய மறுமை வாழ்வை முக்கியமான ஒரு நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் அனைவரும் ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்களாக இருப்போம். அதே நேரத்தில் தீமையான காரியங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களாகவும் இருப்போம். இப்படி இந்த ரமலான் மாதம் நம்மை பண்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்முடைய மறுமைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் அறிந்து கற்றுக்கொண்டு அதை பாடமாக பெற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிலே முக்கியமாக நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நம்முடைய நற்பெயரை கெடுக்கக்கூடிய ஒன்றாகவும் அதே நேரத்தில் நாளை மறுமை வாழ்வில் நம்முடைய அத்துணை விஷயங்களையும் நாசமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் இந்த பண்பு என்பது சர்வ சாதாரணமாக ஆகிவிட்ட ஒன்றாக இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நாவை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்புகளும் அற்புதம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. அதே போல இந்த நாவும் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் ஒரு அருளாகவும் இருக்கு என்பதை நாம் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு என்றால், மனிதர்களுடைய அன்றாட தேவைக்கு மிக முக்கியமான ஒன்று என்பது உணவு. அவன் உணவு உட்கொண்டால்தான் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே நேரத்தில் அந்த மனிதன் மற்ற மனிதர்களோடு பழகி பேசக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் என்றால் அதற்கும் இந்த நாவு முக்கியமான ஒன்றாக இருக்கு. உணவு உட்கொண்டு அந்த உணவு சுவையானதாக இருக்கா, மனிதன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தகுந்த ஒன்றாக இருக்கா, இல்லை மனிதன் சாப்பிடுவதற்கு அற்ற ஒரு நிலையில் கெட்டுப்போன ஒரு பொருளாக இருக்கா, உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, இப்படி பல வகைகளில் ஒரு சுவையை மனிதனுக்கு உணர்த்துவது என்பதும் நாவாக இருக்கின்றது. மற்ற மனிதர்களிடத்தில் பேசக்கூடிய அந்த நேரத்தில் பழகக்கூடிய நேரத்தில் அதற்கு முக்கியமான தேவை என்பதும் இந்த நாவாக இருக்கின்றது. இந்த நாவு என்பது அல்லாஹ் நம்மளுக்கு மனிதர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருளும் பேரருளாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு என்றால் அது மிக இல்லை. ஆனால் இந்த நாவை வைத்து கொண்டு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்ல பேரை எடுக்க முடியும். அதே நேரத்தில் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நல்ல ஒரு பெயரை எடுத்து மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியும். அதே நேரத்தில் இதை தவறாக முறையில் பயன்படுத்தினா இந்த உலகத்திலையும் இழிவு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரத்தில் மறுமையிலும் நமக்கு கேடாக அமையக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் இரண்டு துடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்புகளுக்கும் யார் உத்தரவாதம் தருகின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஏன் அப்படி இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு இந்த விஷயத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் அந்த நாவை கட்டுப்படுத்த இயலாது, சாதாரணமாக கட்டுப்படுத்த இயலாது. அதே நேரத்தில் மர்ம உறுப்பை பற்றி சொல்லும்போது அதுவும் மனிதன் அந்த நேரத்தில் பலவீனமாக ஆகக்கூடிய ஒன்றாக இருக்கு. இது குறித்து அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. இந்த ரெண்டுத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது நாளை சொர்க்கத்தில் புகக்கூடிய ஒன்றிலிருந்து தடுக்கக்கூடியதாக மாறிடும், சொர்க்கத்தில் புகக்கூடியதிலிருந்து தடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். இல்லை என்றால் தீமையின் பக்கம் உங்களை அழைத்து சென்று விடும். இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும், இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இதில் நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க. அலட்சியமாக இருந்தால்
அது உங்களுக்கு கேடாக மாறிவிடும் என்று சொல்லி, அதே நேரத்தில் நீங்கள் அதில் சுதாரிப்பாக பேணி வாழ்ந்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்கு நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த விஷயத்துல நம்ம மக்கள் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறாங்கன்னு சிந்தித்து பாருங்க. சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சுக்கள் கூட மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய ஒன்றாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இல்லாததை இருப்பதை போன்று சொல்லக்கூடிய அவதூறுகளை அள்ளி வீசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இருக்கக்கூடியதையும் குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒன்றுக்கு இந்த நாவை பயன்படுத்தி அதன் மூலம் தீமையை அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு நவீன உலகமாக ஆகிவிட்டது, டிஜிட்டல் உலகமாக மாறிவிட்டது. எப்படி ஒருவன் நாவை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு அவதூறுகளை பரப்புவானோ, குறை சொல்வானோ, புறம் பேசுவானோ, இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு சர்வசாதாரணமாக செல்போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் இந்த மாதிரியான தப்புகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒன்றாக காண முடியுதா இல்லையா? இன்னைக்கு அடுத்தவர்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவது, ஒரு 4 பேர் 5 பேர் நண்பர்கள் சேர்ந்து விட்டாலே போதும். அப்படி சேர்ந்துட்டா அவனை பற்றி தெரியுமா, இவனை பற்றி தெரியுமா, அவன் என்ன செய்தான் தெரியுமா, இவன் என்ன செய்தான் தெரியுமா, அவனுடைய செயல் எப்படி இருந்தது, இவனுடைய செயல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடியவர்களாகவே மாறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு. அப்படி பேசினால் நன்மையான காரியங்களை பேசுவது கிடையாது. அதை அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு உபதேசிக்கிறாங்க. எப்படி உபதேசிக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதன் அவன் யதார்த்தமாக ஒரு நல்ல வார்த்தையை பேசிட்டான்னு சொன்னால் அவன் எந்த ஒரு பின்புலத்தை பற்றியும் யோசிக்கலை, சாதாரணமாக ஒரு நல்ல பேச்சை பேசிடுறான். அப்படி பேசுவது மூலமாக அவனை அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துறான். அதே நேரத்தில் எந்த ஒரு பின்விளைவும் யோசிக்காம ஒரு தவறான வார்த்தையை அவன் பயன்படுத்தி விடுகிறான் என்றால், அப்படி பயன்படுத்துவதன் மூலமாக அவன் நரகத்திற்கு செல்லக்கூடியவனாக மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு சொல்றாங்க. அப்போ பேசினால் நல்லதை பேசணும். அதே நேரத்தில் இந்த நாவு நம்மளுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒன்று இருக்க, இதை நன்மையான காரியங்களில் ஈடுபடலாம். அல்லாஹ் சொல்றான்ல, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் உங்களில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மறுமையை பற்றி சொல்லும் போது அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்வா உலாயிக ஹுமுல் முஃப்லிகூன் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் வெற்றி பெற்று விட்டான்றான். அப்போ வெற்றி மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தேவையானது என்ன? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அப்போ நன்மையான காரியங்களை ஏவுவது மூலமாக மறுமையில் வெற்றி இருக்குது. தீமையான காரியங்களில் ஒருத்தன் ஈடுபடுறான் அப்படின்னு சொன்னால் அந்த தீமையான காரியங்களில் இருந்து அவனை பாதுகாப்பதன் மூலமாக, அதை எச்சரிக்கை செய்வதன் மூலமாக, அப்படி எச்சரிக்கை செய்தால் அதிலும் நம்மளுக்கு நன்மையை வென்று பெற முடியும், மறுமையில் வெற்றி அடைய முடியும். ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் அது போன்ற காரியங்களில் ஈடுபடுறாங்களா, இல்லை நண்பர்களோடு சேர்ந்து அடுத்தவர்களை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் பேசிக்கொண்டு அவனை பற்றி தெரியுமா, இவனை பற்றி தெரியுமா என்று பேசிக்கொண்டிருக்காங்களா? இதற்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே, வைலுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமசா, குறை கூறி புறம்பேசி திரிபவனுக்கு கேடுதான், அவன் ஹுத்தமாவில் எரியப்படுவான். ஹுத்தமா என்றால் என்னவென உமக்கு தெரியுமா? அது அல்லாஹ்வினால் மூட்டப்பட்ட நெருப்பு. அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறான். யார் குறை கூறி புறம்பேசி திரிகிறாங்களோ அவங்களுக்கு கேடுங்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது அது அல்லாஹ்வினால் மூட்டப்பட்ட நெருப்பில் தூக்கி எறிவான்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இன்னைக்கு என்ன, ஒருத்தங்களை பற்றி பேசுவாங்க, பேசுனா நான் என்ன இல்லாததை பேசுகிறேன்னா, நான் என்ன இருக்கு அவன் செய்கிறது தானே பேசுகிறேன், ஆனால் இல்லாததை பேசுறது இல்லையே. இல்லாததை பேசுவதும் இருக்கிறதை பேசுவதும் எது எப்படி என்பதை பற்றி மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய எச்சரிக்கையை பற்றி நம்ம அறியாமல் பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இல்லாததை பேசுவது என்பது, ஒருத்தர் செய்யாத காரியத்தை பேசுவது என்பது அவதூறில் போயிடும். ஒருத்தர் செய்திருக்கக்கூடிய ஒன்றை பற்றி பேசுகிறோமா, அவர் இல்லாத சபையில் பேசுகிறோம், அவர் செய்யாத ஒன்றை பேசினா தான் அவதூறு. செய்ததையே அவர் இல்லாத சபையில் பேசுனா, அப்படி பேசினா அது குறை கூறுறது தானே. அதைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். குறை கூறி புறம்பேசி தீர்பவனுக்கு கேடு அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, இதில் நம்ம மக்கள் விளக்கம் வேற, வியாக்கியானம் வேற கொடுக்கறது. நான் என்ன இல்லாததை சொல்றேன்னா, அவர் செய்யறது செய்யாத இதைத்தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள்கிட்ட சாதாரணமாக இதனுடைய தீமையை பற்றி உணராதவர்களாக இன்னைக்கு இந்த நாவு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அதே அளவுக்கு நம்மளை நரகில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை பற்றியான ஒரு அறியாமையில் இன்னைக்கு மக்கள் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால், இது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கு என்பதை யோசிச்சு பாருங்க.
இதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய பாடத்தை பாருங்க. அதில் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் இவரும் ஒருவர். யார் அப்படின்னு சொன்னால் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒருவர். அவருக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் கூஃபா என்கின்ற மாநிலத்தில் ஆளுநர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த ஆளுநர் பொறுப்பில் அவருக்கு ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க. அவர் அந்த பொறுப்பை செய்யக்கூடியவர்களாக போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பகுதியில் உள்ள மக்களில் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, உசாமா பின் கத்தாதா என்ற ஒரு நபர் சாத் பின் அபி வக்காஸ் மீது அவதூற சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் சரியான முறையில் தொழுகை வைப்பது கிடையாது, அவர் பொருட்களை நீதமாக பங்கிடுவது கிடையாது என்று உமர் ரலியல்லாஹுடைய காதுக்கு இந்த செய்தி கிடைப்பது போன்று அந்த செய்தியை கொண்டு போயிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களும் இவர்களுடைய அந்த பொறுப்பு கீழே சரியாக அந்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றுகிறாரா என்பதை விசாரிப்பதற்கு ஒரு குழுவை அமைத்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்க போனால் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது எந்த ஒரு பள்ளிவாசல்களையும் ஊர்களையும் எந்த ஒரு இடத்துலையுமே மக்கள்கிட்ட தவறான ஒரு பிம்பம் வரலை. அவரை பற்றியான நல்ல ஒரு மதிப்புல தான் சொல்கிறாங்க. அவர் அப்படிலாம் அப்படி இல்லையே, அவர் தொழுகை வைத்தால் நீதமாக தொழு வைக்கிறார், அவர் பங்கீடு செய்தால் நீதமாக பங்கீடு செய்கிறார், அதில் எந்த ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் மீது எந்த ஒரு தவறுகளையும் மற்ற மக்களிடத்தில் இருந்து செய்தி வரல. குழு போனவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவர் மீது இவ்வளோ பெரிய அபாண்டம் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஆனால் அவர் மீது யாரும் குற்றச்சாட்டு சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளியில் போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஒருவர் எந்திரிச்சு இந்த உசாமா பின் கத்தாதா என்ற நபர் ஆமாம், அவரை பற்றியான செய்தி நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க, இவர் ஒழுங்காக தொழுகை வைக்க மாட்டார், ஒழுங்காக பங்கீடு செய்ய மாட்டார்னு. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா தவறு செய்தால் தானே அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். ஆகா, நம்ம செய்யக்கூடிய நிகழ்வை கண்டுபிடிச்சிட்டாரே, சொல்லிட்டாங்களே, ஆட்சியாளருக்கு போயிருக்கு, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு போயிருமே என்ற பயம் அப்போ தானே வரும். செய்யாத ஒன்றை அவதூறாக சொன்ன உடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்னாங்களே, பாதிக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த ஒரு திரையும் இல்லை, அவர்கள் பிரார்த்தனை செய்து விட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களே, அந்த சொன்ன அந்த உபதேசத்திற்கு உட்பட்டு அவர் என்ன பண்றாருன்னா, நீங்கள் என் மீது சொன்னது உண்மை என்றால் நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன், நீங்கள் என் மீது பொய் சொல்றீங்க, பொய் சொல்லி இட்டு கெட்டுறீங்க, ஆகையால் அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன், யா அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துரு, இவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துரு, இவருக்கு வறுமையை ஏற்படுத்தி விடு, அவருக்கு பொருளாதாரத்தில் என்ன பண்ணாத, அபிவிருத்தி ஏற்படுத்தி விடாதே, வறுமையை ஏற்படுத்தி விடு என்று சொல்லிவிட்டு இவருக்கு பல சோதனைகளை கொடுத்து விடியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கையேந்து விடுகிறார் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்ற நிகழ்வை நம்ம அதிலிருந்து அறிய முடியுது. அந்த இடத்துல பார்த்தா அவருக்கு சாத் அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தாரோ அதே மாதிரி நீண்ட காலத்தை ஆயுளை கொடுத்துட்டாங்க அல்லாஹ். அதே மாதிரி வறுமையில் ரொம்பவும் இருக்கக்கூடியவர்களாக, சாப்பிடுவதற்கு வழியற்றவர்களாக நெருக்கக்கூடியவர்களாக போயிடுறாங்க. நீண்ட ஆயுளை கொடுத்ததுனால அவருடைய கண் புருவத்தில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் அவருடைய கண்ணை மறைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துட்டு அவர் ரோட்டில் நடந்து போனார்னா யார் எதிரில் வரான்னு தெரியாத அளவுக்கு பெண்கள் மீதெல்லாம் இடித்து அவர்கள் அடுத்தவர்களிடம் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கி இழிவாக பார்க்கும் அளவுக்கு அந்த இடத்துல அவர்களுடைய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டு அவரே புலம்பும் அளவுக்கு, எந்த அளவுக்கு என்றால் சாதுனுடைய பிரார்த்தனை பலித்து விட்டது, சாதுடைய பிரார்த்தனை பலித்து விட்டது என்று அவரே புலம்பிக் கொண்டு போகக்கூடிய அளவிற்கு அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒருவர் மீது அவதூறு சொல்லப்பட்டால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த ஒரு திரையும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு எச்சரிக்கை செய்திருக்காங்களே, அந்த எச்சரிக்கை நம்மளுக்கு ஒரு உள்ளத்தில் பயம் வரணும். மறுமையுடைய ஆசை உள்ளவர், மறுமையுடைய சிந்தனை உடையவராக இருந்தால், நாளைக்கு சொர்க்கத்தை நம்ம அடைய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவராக இருந்தால் இந்த அச்சம் வேணும். அடுத்தவர்களை பற்றி பேசும்போது, அடுத்தவர்களை பற்றி அவதூறு சொல்லும்போது நம்முடைய நன்மை பாழாகிடும், இதன் மூலம்
நம்முடைய மறுமை வாழ்க்கை நாசமாகிடும் என்று அந்த அச்சம் வரணும். ஏன்? அவர் கையேந்தி விட்டால் நம்ம இல்லாததை ஒன்று சொல்லிடுவோம், சொல்லிவிட்டோம் என்றால் அவர் கையேந்தி விட்டால் நம்முடைய நிலை என்னாகும், மறுமை வாழ்வு என்னாகும் என்று அந்த அச்சம் இருக்கணும். ஆனால் அந்த அச்சம்லாம் இன்னைக்கு நம்ம மக்களிடத்துல இருக்கா அப்படின்னு சொன்னால், பெரும்பான்மையான மக்களிடத்துல இந்த நிகழ்வுல அவர் மறுமைக்காக உழைக்கிறேன், மறுமைக்காக நன்மை செய்கிறேன், மறுமைக்காக ஆசைப்படுறேன், இந்த எண்ணம் ஆசை செயல்பாடு எல்லாமே கூட இருக்கோ குறைவா இருக்கோ, ஆனால் செயல்படுறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம மக்களுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அலட்சியமாகும், பாராமுகமாகத்தான் இருக்கு. போகிற போக்கில் இல்லாததான் சொல்லி அள்ளி போட்டு போயிடுறது. அவன் திருடன், இவன் திருடன், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் அயோக்கியன், இவன் அயோக்கியன் என்று சர்வ சாதாரணமாக கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கு. இதனுடைய விளைவு இந்த உலகத்தில் நாம் காணாவிட்டாலும் நாளை மறுமையில அல்லாஹ் சரியான ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்த ஒன்றுக்கும் எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். அப்படி அநீதி இழைக்கப்படாத ஒரு நீதியை நம்ம சந்திக்க இருக்கிறோம் என்றால் அந்த நாளில் பாதிக்கப்பட்டவன் முறையிட்டால் நம்முடைய நிலைகள் என்ன ஆகும் என்ற அச்சம் நம்மளுக்கு வரணும். இன்னைக்கு அவதூறுகள் சொல்லப்பட்டா நீங்க பாருங்க, அவதூறு சொல்லிட்டா உடனே கோர்ட்டில் போய் மீது அவதூறு சொல்லிட்டான் 1 கோடி மான நஷ்டஈடு வழக்கு போடுவாங்க. 100 கோடி எனக்கு மான நஷ்டஈடு கொடுக்கணும் என்று நான் செய்யாதெல்லாம் சொல்லிட்டாங்க, சொல்லாததெல்லாம் சொல்லிட்டாங்க, அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நாடி போய் என்ன பண்ணுவாங்க, நீதியை பெற வேண்டும் என்று சொல்லுவாங்க, கேட்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீதி கிடைக்குதோ கிடைக்கலையோ, நஷ்டஈடாக அவன் கேட்குற பொருளாதாரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, அப்படி கிடைக்காம இருந்தாலும் இந்த நீதிமன்றம் என்பது நம்மளுக்கு நிலையானது அல்ல. ஒரு மூமியினுடைய நீதிமன்றம் என்பது மறுமைதான், அல்லாஹ் தான். அல்லாஹ்விடத்தில் அந்த பாதிக்கப்பட்ட நிலையில் போய் முறையிட்டான் என்றால் அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டான். அப்படி இருக்கும்போது அந்த நாளில் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, திவாலாகி போனவரை பற்றி நீ அறிவாயா? அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபையில உட்கார்ந்து கேட்குறாங்க, திவாலாகி போனவரை பற்றி நீங்க அறிவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள்ல அறிந்தவர்கள் சொல்றாங்க, பணமோ பொருளாதாரமோ திர்ஹமோ தினாரோ எதுவுமே இல்லாதவர் தான் திவாலாகி போனவர் நாங்கள் அறிந்த வகையில்ன்றாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அப்படி இல்லை, அவர் தொழுகையோடு வருவார், மறுமையில நோன்போடு நோன்பு நோற்று நன்மையோடு வருவார், ஜக்காத் கொடுத்த நன்மையோடு வருவார், பெருங்கொண்ட நன்மையோடு அவர் வருவார். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் அவர் ஒரு மனிதரை திட்டி இருப்பார், தேவையற்ற நிலையில திட்டி இருப்பார், அதே நேரத்தில் திருடி இருப்பார், அதே நேரத்தில் அவர் இரத்தத்தை ஓட்டி இருப்பார், அடுத்தவரை பற்றி அவதூறு சொல்லி இருப்பார். இதன் மூலம் அல்லாஹ் அங்கே அவருடைய நன்மையில எடுத்து யாருக்கு பாதிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடும் போது, அல்லாஹ் என் மீது இவன் அவதூறு சொல்லியிருந்தான், உலகத்தில் வாழும்போது நான் செய்யாததை எல்லாம் செய்ததை போன்று மக்களிடத்தில் பரப்பியிருந்தான், பரப்பப்பட்டு நான் செய்யாததை எல்லாம் செய்ததை போன்று நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டான். பல விஷயங்களில் வாட்ஸ்அப்பில் பரப்புனா, ஃபேஸ்புக்கில் பரப்புனா, அவர்கள் என்னை பற்றி இல்லாததையெல்லாம் உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் விதைத்து என் மீது அவதூறு பரப்பிய பாவி இவன், எனக்கு நீ நீதியை வழங்கியா அல்லாஹ் என்று அந்த நாளில மறுமையில அந்த மனிதன் பாதிக்கப்பட்டவன் முறையிட்டால் அந்த நாளில் அல்லாஹ் நீதியை வழங்குவான். எப்படி நீதியை வழங்குவான்னு சொன்னா, அவரிடத்தில் இருந்து இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் எடுத்து இந்தா உனக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு பகரமாக இந்த உலகத்தில் கேட்குறாங்க, என் மீது அவதூறு சொல்லிட்டான், எனக்கு 1 கோடியை கொடு, 1 கோடியை கொடுத்துட்டாப்புல அந்த அவதூறு நீங்கிற போகுதா? அவதூறு நீங்கிருமா? இந்த உலகத்தில் கிடைக்கிற அந்த பொருளாதாரத்தை வைத்து அவதூறு தானே. உலகத்தில் ஒருத்தனை திருடிட்டானா திருடன்ற அந்த செய்தி எங்கள் உலகத்தில் அழிக்க முடியாத. ஆனால் அந்த நாள் அப்படி கிடையாது. அல்லாஹ் உண்மையான மறுமை வாழ்க்கைக்கு உண்டான அந்த தீர்ப்பை சரியான முறையில் கொடுப்பான். அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மையை எடுத்து இவரிடத்துல கொடுப்பான். அடுத்து வருவார், திருடி இருந்தால் என்னுடைய பொருளாதாரத்தை திருடிட்டான் அப்படின்ற அவருக்கு அவருடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுப்பார். அல்லாஹ் இவன் என்ன உலகத்தில் வாழும்போது தேவையில்லாமல் என்னை திட்டான், நோவினை செய்தான் அப்படின்னு வருவாங்க. இப்படி யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து இங்கே கொடுத்து அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். அதுவும் இல்லை, நன்மைகளே இல்லை, நன்மையெல்லாம் தீர்ந்து விட்டது என்றால் இந்த மனிதன் செய்யக்கூடிய தீமைகளை எடுத்து அந்த மனிதனுக்கு யார் பாதிக்கப்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ அந்த மனிதனுக்கு அந்த இவர்களிடத்திலிருந்து பாதிக்கப்பட்டவனுடைய தீமைகளை எடுத்து அதன் மூலம் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான்.
என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறாங்க. அவர் தான் திவாலாகி போன நோம்பு நோற்று ஜக்காத்தை கொடுத்து தொழுது எல்லாம் எண்ணற்ற கடமைகள்லாம் செய்து நன்மையோடு வருவார். நம்ம வெற்றி அடைந்துடலாம், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் என்றெல்லாம் ஒரு சிந்தனையோடு வரக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த உலகத்தில் செய்யும்போது அந்த பாதிப்பை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்திய அந்த நிகழ்வுக்கு அவனிடத்தில் மன்னிப்பு கேட்காம, அவனிடத்தில் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் என்று மன்னிப்பை வேண்டாமல் அவன் மறுமையை சந்தித்து விட்டான் என்றால், அந்த நாளில் அல்லாஹ் கணக்கு தீர்க்கும் போது அவனிடத்தில் அந்த நன்மைகளை எடுத்து போட்டு கணக்கு தீர்ப்பானே, அதன் மூலம் அவர் எல்லாத்தையும் இழந்து விட்டால் அவன்தான் திவாலாகி போனவன். அவனைப் போல வேறு யார் திவாலாகி போனவன் இருக்கா என்று அல்லாஹ்வின் தூதர்கள் நம்மளுக்கு பாடம் நடத்துகிறாங்க, எச்சரிக்கை செய்கிறாங்கன்னு சொன்னால், இது எப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக இன்னைக்கு இந்த நாவு இருக்கு. இந்த நாவை பயன்படுத்துவதன் மூலமாக சாதாரணமாக நீங்க பேசிட்டு போயிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தா அல்லாஹ்வின் தூதருக்கே இதன் மூலமாக மன வருத்தங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த அவதூறு நிகழ்வு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒருத்தருடைய விஷயங்கள்ல இல்லாதது ஒன்றை இருப்பதை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவர் மீது திணிக்கக்கூடிய ஒன்று இருக்க, இது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிகழ்வு என்னன்னா, அல்லாஹ்வின் தூதர்கள் எந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டாலும், போருக்கு சென்றால் ஒரு பயணத்தை மேற்கொண்டாலும் யாரையாவது தன்னுடைய மனைவிமார்களில் ஒருத்தரை அழைச்சிட்டு போவாங்க, சீட்டு குலுக்கி எடுத்து போட்டு போவாங்க. அப்படி போகும்போது அதில் அன்றைய தினம் போகும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் வந்துருச்சு. அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அது ஹிஜாபுடைய அந்த சட்டம் அருளப்பட்டதற்கு பின்பாக நடந்தது. அதனால் இவர்களை ஒரு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒட்டக சிவிகையில் ஒரு கூடாரத்தில் வைத்து அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது போயிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில், போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவர்களை இளைப்பாறுவதற்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து இளைப்பாறிட்டு வருவாங்க. அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய இயற்கை தேவையை கழிப்பதற்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இடத்துக்கு போனால் போயிட்டு வருவதற்கு தாமதமாகி விடுகிறது. அந்த நேரத்தில் இங்கே பார்த்தா ஓய்வெடுத்து இருந்த கூட்டம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளம்பிட்டாங்க. அவங்க உள்ளே இருக்கிறாங்களா இல்லையா என்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு மெலிந்த உடலுடையவர்களாக தான் இருந்தாங்க. ஒரு கனத்த உடலுடையவர்களாக இருந்தால் தூக்கும் போதே என்ன ஆயிடுச்சு, வெயிட் இல்லையே, ஆள் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருந்திருக்கும். ஆனால் அவங்க இருக்கிறதும் இல்லாததும் தெரியாத அளவுக்கு உடல் எடை குறைந்தவர்களாக இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால அவங்க தூக்கி ஒட்டக வைக்கல அந்த கூடாரத்தை வைத்து விட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க, இருக்கிறாங்க உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தா பார்க்குறாங்க, யாரையும் காணோம். அப்போ அவங்களுடைய முத்து மாலை தொலைந்து விட்டது. அதை போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்காக தாமதமாகிவிட்டது. இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக போகும்போது ஒரு முத்து மாலை காணாமல் போயிடுச்சு. அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக தாமதமான உடனே இங்கே பார்த்தால் யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா, இரவை கழிக்கும் அளவுக்கு அங்கே இருந்துடுறாங்க, தூங்கிடுறாங்க. அதன் பிறகு பார்த்தால் அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு நபித்தோலை ஒரு இடத்துல பொருள் விடுபட்டுருச்சா, யாரும் விடுபட்டாங்களா என்று கண்டறிவதற்காக விட்டுட்டு போகிறது வழக்கம். அந்த அடிப்படையில் ஒரு நபித்தோழர் இருக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லிட்டு அழைத்துட்டு போய் அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டில் ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைத்து விட்டால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த செய்திக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வைத்து மிகப்பெரிய அளவுக்கு அவதூறுகளை பரப்பிவிட்டுறாங்க. பரப்பிவிட்டால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டிலேயே முடங்கிடுறாங்க. வெளியில் நடக்கக்கூடிய செய்தி இவர்களுக்கு தெரியாது, யார் என்ன பேசுகிறான்றது தெரியாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு அவர்களே மன உளைச்சல் அடையும் அளவுக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த செய்தியை நம்பும் அளவுக்கு ஒரு நிலை ஏற்படுது. ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுத்து பாருங்க. ஒரு சாதாரணமாக இல்லாத விஷயத்தை சொல்றது, அவதூற பரப்புறது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது. அல்லாஹ்வின் தூதரை மன உளைச்சலாகி அந்த சம்பவத்தை நம்பும் அளவுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டால் அல்லாஹ்வின் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்போதும் நான் நோய்வாய்ப்பட்டால் என் மீது ரொம்ப அன்பும் பரிவும் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாப்பிட்டாயா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சாதாரணமாக கேட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. இது எனக்கு தெரியல, ஆரம்பத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியல.
அதன் பிறகு சமயத்தில் நான் வந்து பணிப்பெண்ணோடு வெளியிலே செல்லும் போது தான் இந்த சம்பவம் எனக்கு கேள்விப்படுறேன். என் மீது சொல்லப்பட்ட அவதூறை பற்றி அறிந்து நான் மிகப்பெரிய ஒரு துக்கத்துக்கு ஆளாகிவிட்டேன். அன்றைய தினம் வந்து நான் அழுது 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 என்னுடைய ஈரக்குலையை வெடித்து விடும் அளவுக்கு நான் அழுது விட்டேன். அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர்கிட்ட நான் அனுமதி கேட்டேன். அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய தாய் தந்தையர் வீட்டுக்கு நான் செல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது அனுமதி கொடுத்துட்டாங்க. அங்கே போய் கேட்டால் அங்கே என்னுடைய தாய் தந்தையர்களுக்காக ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்கிறதை கேட்டு இன்னும் எனக்கு அழுகை தான் அதிகமாக ஆனதை தவிர வேறு என்றும் எனக்கு ஒன்றும் ஆகலை. அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபி தோழர்கள் சில பேரை அழைத்து என்னை வந்து தலாக் செய்து விடலாம் என்று ஆலோசனை செய்யும் அளவுக்கு அங்கே ஆலோசனை செய்கிறாங்க. அப்போது அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உசாமா பின் சைத் அவர்களையும் அழைத்து இந்த விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனவிலக்கு செய்து விடலாமா என்று ஆலோசனை செய்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க, அலி பின் அபி தாலிப் அவர்கள் சொல்கிறாங்க, ஆயிஷா மீது வந்து நல்ல எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்கே தவிர அவர்கள் மீது எந்த ஒரு தவறான எண்ணமும் அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்ததில்லை இது வரைக்கும்ட்டு அவங்க நல்ல ஒரு பெயரை சொல்கிறாங்க, நன்மதிப்பை சொல்கிறாங்க. அதே மாதிரி உசாமா பின் சயீத் அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. நீங்கள் வேண்டுமானால் இன்னும் வேற யார்ட்டையாவது விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவருடைய பரிபெண்ண பரீரா அவர்களை அழைத்து கேட்குறாங்க. அவரை கேட்கும்போது சொல்கிறாங்க, ஆயிஷா வந்து எந்த ஒரு தவறான நிலையில் நம்ம அவரை பார்த்ததில்லை. விளையாட்டு பண்ண அவர்கிட்ட வந்து தவறாக பார்க்குறதா இருந்தால் மாவு குலைத்து கொண்டிருக்கும் போது அந்த மாவை வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கும்போது தூங்கிடுவாங்க. அது ஒரு சிறிய பிள்ளை, ஆனால் அந்த பழக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, தூங்கிடுவாங்க. அதை வந்து பூனை வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இதுதான் இவர் இந்த மாதிரி தவறை தவிர அவர்களிடத்துல எந்த ஒரு பெரிய தவறையும் நான் இதுவரைக்கும் கண்டதில்லையே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது உள்ள அந்த நல்ல பெயரை எடுத்து சொல்கிறாங்க. அவர்கள் மீது எந்த ஒரு தவறான பிம்பமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மன நெருக்கடியாகுது அவர்களுக்கு. அதன் பிறகு அல்லாஹ் வந்து வஹி செய்தி இறக்கி அல்லாஹ் வந்து அல்லாஹ்வின் தூதர் மீது வஹி செய்தி இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து குற்றமற்றவர்கள், அவர்கள் எந்த குற்றமும் செய்யலை, இது அவதூறு என்று இது வந்து எந்த அளவுக்குன்னா நயவஞ்சகன் மத்தியில் இது மிகப்பெரிய அளவுக்கு பரப்பப்பட்டு நபி தோழர்கள் எல்லாமே அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பேசக்கூடிய நம்பக்கூடிய அளவுக்கு அவர்களும் இதை எடுத்து பேசும் அளவுக்கு ஆயிடுது. அதன் பிறகு அல்லாஹ் வந்து வஹி செய்தியை இறக்குறான். எப்படி இறக்குறான் அப்படின்னு சொன்னால், உங்களில் ஒரு கூட்டத்தினர் அவதூறை கொண்டு வந்தனர், அதனை உங்களுக்கு தீங்கென நினைக்காதீர்கள், மாறாக அது உங்களுக்கு நன்மையாகும், ஒவ்வொருவரும் அவர் சம்பாதித்ததுக்கு உண்டான கூலியை அவர் பெறுவார் என்று அல்லாஹ் அந்த அந்த சம்பவத்தை சொல்கிறான். சொல்லிவிட்டு ஆறுதலாக இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக இந்த விஷயத்தை சொல்லி, நீங்கள் இதை கேள்விப்பட்ட போது இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இது போன்ற இறை நம்பிக்கையாளர் பற்றி நல்லெண்ணம் கொண்டிருக்கக்கூடாதா, அவர் மீது வந்து நல்ல எண்ணம் கொண்டிருக்கக்கூடாதா, அவர்கள் மீது இப்படி அவதூறை வந்து நீங்கள் சேர்ந்து பரப்பிட்டீங்களேன்னு சொல்லி அல்லாஹ் விஷயத்தை இறக்கி விட்டு அடுத்ததாக சொல்கிறான், அவர்கள் இதற்கு 4 சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா, இப்படி சொல்கிறானே அவதூறை சொல்கிறானே, இல்லாத விஷயத்தை சொல்கிறானே, அப்படி சொல்லி இருந்தால் இதற்கு அவன் வந்து 4 சாட்சியை கொண்டு வந்திருக்க கூடாதா, சாட்சி இல்லாமல் அவன் பாட்டுக்கு பரப்புறான், அதையும் நம்பிட்டீங்களேன்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள், அவன் சொல்வது என்பது அவதூறான செய்தி என்பதை அல்லாஹ் வஹி செய்தியின் மூலமாக இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதருக்கு இறக்கப்பட்டு அதன் பிறகு உண்மையை தெளிவுபடுத்தினான் மக்களுக்கு. என்றால் இது போன்ற விஷயங்களை வந்து இல்லாத விஷயத்தை சொல்வதாக இருந்தால் சாட்சி வேணுமா இல்லையா, ஆதாரம் வேணுமா இல்லையா, எந்த ஒன்றை சொல்வதாக இருந்தாலும் ஆதாரத்தை கேட்போமா இல்லையா, நம்ம பற்றி சொல்கிறான் ஒருத்தன் சொன்னால் என்னப்பா ஆதாரம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா, அதே அடுத்தவர்களை பற்றி பேசுனா அதற்காக ஆதாரம் தேவையில்லை, அதை வந்து இன்னும் செவிகாலத்து அப்படியா சொல்லுங்க அப்படின்ட்டு தலையாட்டி கேட்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்க. ஏன் அதே உங்களை பற்றி சொன்னால் அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்வோமா, ஏற்றுக்கொள்ள மாட்டோமே. ஆனால் அடுத்தவர்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் அதில் வந்து உண்மை இருக்கா பொய் இருக்கா, அவன் சொல்வது சரிதானா தப்பா என்பதெல்லாம் ஆய்வு செய்வதே கிடையாது. அப்படியே அடுத்தவர்கள்ட்ட கொண்டு போய் பரப்பி விடுகிறது. பரப்பப்பட்டால் இதன் மூலம் அல்லாஹ் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறானே, நீங்கள் அவங்க மீது அவதூறு சொல்கிறான்னு நீங்கள் வந்து பயப்படாதீங்க, அது உங்களுக்கு நன்மை என்று சொல்கிறான். அப்படி நன்மை தான் என்னன்னு சொன்னால், அவர்கள் வந்து நம்மை வந்து அவதூறு சொல்லி அந்த பொய்யை பரப்பி விட்டார்கள் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளுக்கு அதை நன்மையாக மாற்றி கொடுப்பான், அதன் மூலம் கணக்கு தீர்க்கப்படும் என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறானே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களில் நம்ம வந்து சரியான முறையில் பேணுதலாக இருக்கணும்.
அடுத்தவர்களை பற்றி ஒரு செய்தி வருதா, அது உண்மையா பொய்யா, இது இல்லையா, இதில் வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னால் வாய் மூடி மௌனமாக இருப்பது சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் சொல்லும்போது நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வதாக இருந்தால் சிறு பேரித்தம்பளம் துண்டையேனும் நீங்கள் தர்மம் செய்து உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி இல்லையா வாய் மூடி மௌனமாக இருந்து விடுங்கள், அதுவும் உங்களுக்கு நன்மை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்களே. அந்த மாதிரி விஷயத்தை கேள்வி போடுறோம், நம்மளுக்கு தெளிவு இல்லை புரியல அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருப்பது நன்மைக்குரியதாக மாறிடும். அதை வந்து ஆய்வு செய்கிற பேரில் அடுத்தவர்கள்ட்ட சொல்கிறோம் இப்படிலாம் எனக்கு செய்தி வந்திருக்கு என்று சொல்வதன் மூலமாக அந்த விஷயத்துக்கு நாமும் துணை போனதாக ஆகிடும். அந்த விஷயத்தில் பங்கு பெறக்கூடிய ஒருவராக நாளை மறுமையில் நாமும் நன்மையை இழக்கக்கூடிய ஒருவராக மாறி விடுவோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மளிடத்தில் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி செய்திகள் வந்தால் எந்த ஒன்றையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, யார் இடத்துலையும் பரப்பி விடக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்கன்னா அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 23 ஆண்டு காலம் நம்மகிட்ட தூதராக இருந்து கொண்டு அல்லாஹ் சொல்லப்பட்ட செய்திகள் அத்தனையும் அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு சொல்லிவிட்டு செஞ்சுருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட அந்த செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் அந்த இறுதி கட்டத்தில் இறுதி பேருரை நிகழ்த்துறாங்க. அப்படி இறுதி பேருரை நிகழ்த்தும் போது சொல்லப்பட்ட செய்தியில் முத்தாய்ப்பாக மக்களுக்கு தேவையான அவசியமான ஒரு விஷயங்களைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அந்த மக்களுக்கு இறுதியாக உபதேசம் செஞ்சாங்க. எதுவெல்லாம் இந்த மனிதர்களுக்கு முத்தாய்ப்பா தேவை அதை வந்து சொல்லிவிடணும் என்பதற்காக அந்த உரையை நிகழ்த்துறாங்க. அப்படி நிகழ்த்தும் போது அந்த இடத்துல சொல்லப்பட்ட செய்தி என்ன, அப்படி சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை நோக்கி கேட்குறாங்க, இந்த மாதம் எந்த மாதம்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் நீங்களும் அறிந்தவர்கள், இந்த மாதம் வந்து புனிதமிக்க மாதம், ஹஜ்ஜுடைய மாதம், இந்த நகரம் எந்த நகரம், இது அல்லாஹ்வின் தூதர் நீங்கள் தான் அறிந்தவர்கள் சொல்லும்போது இந்த நகரம் புனிதமிக்க நகரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. இந்த மாதம் எப்படி புனிதமிக்கதோ இந்த நகரம் எப்படி புனிதமிக்க நகரமோ அதுபோல் உங்களுடைய மானம் உங்களுடைய மரியாதை அதுவும் புனிதமாக்கப்பட்டிருக்கு என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு யாரை என்ன பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க, புறம் பேசாதீங்க, அவரை கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்கிறாங்களே. எவ்வளவோ சம்பவங்கள் நமக்கு 23 ஆண்டு காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை முத்தாய்ப்பாக சொல்வதற்குண்டான காரணம் என்ன, இது மனிதனுடைய ஒரு மூமினுடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிடும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் அந்த இறுதி பேரில் மறக்காமல் சொல்லப்பட்ட செய்தி, உங்களுடைய மானம் உங்களுக்குரியது, உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்குரியது என்று சொல்லிவிட்டு யார் மானத்தையும் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது, யார் மீதும் அவதூறு பேசிவிடக்கூடாது, புறம் பேசிவிடக்கூடாது, அதில் தெளிவாக இருந்துக்கோங்க, அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம அதில் வந்து கவனமற்றவர்களாக இருக்கிறோம். இதில் நம்ம கவனமற்றவர்களாக இருந்து கொண்டு அடுத்தவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகளை அப்படியே நம்பி நாமும் அதை பரப்பினோம் என்றால் நாளை நம்முடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குரியதாக மாறிவிடும். நம்முடைய அந்த மறுமையில் நம்மை போன்ற ஒரு நஷ்டவாளி யாரும் இருந்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் என்பது ஒவ்வொரு மனிதரையும் பண்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி பற்றையாகத்தான் நம்ம பார்த்து கொண்டு இந்த மாதத்தில் எப்படி நோன்பு நோற்குண்டான ஒரு நிலையை சொல்லும்போது வீணான காரியங்களில் ஈடுபடாதீங்க, வீணான செயல்களில் ஈடுபடாதீங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்களோ அது போன்ற விஷயங்களில் இந்த மாதிரியான வீணான பேச்சுக்களில் இருந்து தேவையற்ற பேச்சுக்களில் இருந்து தவிர்ந்து கொண்டு நம்மை வந்து பண்படுத்துகிறோமோ பக்குவப்படுத்தி கொள்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக கொண்டு செல்லக்கூடிய ஒருவராக இருந்தோம் என்றால் நாம் இந்த மறுமை வாழ்க்கை என்பது வெற்றிக்குரிய ஒன்றாக அமைத்து கொள்ள முடியும். அப்படி வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல நாயகி நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.